முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். வாருங்கள் முருகனின் அருள் பெற. திமுகவோட விளம்பரத்துக்கு அளவே இல்லையாடா. ஸ்கூல் பிள்ளைங்களை கூட விட மாட்டீங்களா? ஏண்டா ஒரு நாள் தான் ஸ்கூல் குழந்தைங்க ஃப்ரீயா இருக்காங்க, அதுக்கும் அவங்களையும் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? என்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாம் செய்வீங்க? வேற மாதிரி வெளுத்து வாங்கி விட்டுருக்காரு ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா. அதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இந்த மாதிரியான சம்பவம் எனக்கு தெரியாது, மாணவர்களோட வளர்ச்சிக்காக தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்டோட அப்பா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டிருக்காரு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, என்ன மாதிரியான சம்பவம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். மறக்காம உள்ள போய் பாருங்க. யோ, நீ தானே அதிகமா பேசிக்கிட்டே இருந்த, ஆமா நீ பேசு பேசு, என்னைக்காவது உனக்கு ஒரு ஆப்பு வைக்க போறாங்க பாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல மக்களும் நிறைய ரீல்ஸ் போட்டு வேற மாதிரி அமக்கலம் படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆர் ராசாவோட வழக்கை நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. இதுல 2 அமைச்சர்களும் ஒரே டைம்ல குற்றப்பதிவு தாக்கல் செய்யற மாதிரியான ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. அது என்ன, எங்க, எப்போ அப்படிங்கறதே இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள மறக்காம உள்ள போய் பாருங்க. இங்க பாருப்பா, 10 இடத்தையும் நம்ம தான் பிடிக்கணும். அது மட்டும் இல்ல, எதிர்கட்சி வரவே கூடாது. அதுக்காக நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன், என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நீ என்ன வேணாலும் கேளு, என்ன வேணாலும் கேளு, ஆனா அடுத்தது நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்து ப்ராமிஸையும் பண்ணிருக்காரு. சரி, என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உள்ள போய் பாருங்க. உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகள்ல இந்த வீடியோக்குள்ள இருக்கு. மறக்காம உள்ள போய் பாருங்க. நான் உங்கள் தமிழ்.